வணக்கம். கடலூர் மாவட்டம் திருமுட்டம் அண்ணா சிலை அருகில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முனுசாமி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு கவனிக்கும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கூட்டுறவு வங்கி இருப்பது போல ஆதி திராவிட பழங்குடி மக்களுக்கு தாக்கோ வங்கி அமைத்துக் கொடு. ஸ்ரீமுஷத்தில் தாக்கோ வங்கி அமைத்துக் கொடு. பேரூராட்சியில் வசிக்கும் மக்களுக்கு அரசு வீடு கட்டி கொடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அரசுக்கான ஆர்ப்பாட்டம். ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றிய மக்களுக்கு அடிப்படை வசதி கேட்டு ஆர்ப்பாட்டம். சுவாமி ஜெயானந்தா அவர்கள் ஸ்ரீ நந்தனார் கல்விக் கழகம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக இந்த ஆதி திராவிட மக்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும், கல்வியிலே முன்னேற்றம் அடைய வேண்டும், வேலை வாய்ப்பிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக இடத்தை வாங்கி வைத்திருந்தார். அந்த இடத்தை ஒரு சில நபர்கள் நாங்கள் தான் வாரிசு என்ற அடிப்படையிலே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பட்டா மாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த பட்டாவை உடனடியாக ரத்து செய்து அந்த இடத்தை சுவாமி ஜெயானந்தா அவருடைய பெயரிலே நந்தனார் பெயரிலே மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம். திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 7833 கடிய திமுக அரசு திருப்பி அனுப்பிச்சு அதை ஏன்டா அனுப்பிட, எங்க பிள்ளைங்க படிக்கணும், எங்களுக்கு வாழ்வதற்கு தாக்கோ லோனை கொடு அப்படின்னு கேட்கறது யாருமே கேட்கல. பகிரங்கமா கடவுதிலே கேட்ட அத்தனை பேருக்கு சொன்னேன், இந்த நாசமா போன ஆட்சி என்னைக்கு ஒழியுமோ அன்னைக்குதான் நான் மொட்டை அடிப்பேன்னு சொன்னேன். இந்த நாசமா போன ஆட்சி ஒழிஞ்சுது, போய் மொட்டை அடிச்சு வந்தேன். இப்பவும் சொல்றேன், இந்த நாசமாவோட பேரூராட்சி நல்ல பிரசிடண்ட தேர்ந்தெடுக்க வரைக்கும் எங்கள் போராட்டம் நிக்காது. திரும்பவும் நீ பேரூராட்சி மன்ற தலைவரா யாராவது ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை மாத்திக்குங்க. ஆர்ப்பாட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்தில் அரசு தொகுப்பு வீடுகள் கட்டும் பயனாளிகளுக்கு ஆற்று மணல் எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்க கோரியும், தாட்கோ மூலம் வங்கி கடன் கேட்டு விண்ணப்பித்துள்ள அனைவருக்கும் அரசு பொறுப்பேற்று உடனடியாக வங்கி கடன் வழங்க கோரியும், விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி இருப்பது போல ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு தாட்கோ வங்கி அமைத்து தர கோரியும், ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராம ஊராட்சி மக்களுக்கும் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரியும், மனைப்பட்டா இல்லாத மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க கோரியும், ஸ்ரீமுஷ்ணம் வட்டார பகுதிகளில் வசிக்கும் ஆதிதிராவிடர் மக்கள் கல்வி கற்கவும், ஆதிதிராவிடர் சமுதாய முன்னேற்ற கூடம் அமைக்கவும், நந்தனார் கல்விக் கழகம் மற்றும் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம் மற்றும் நிலங்களில் தனிநபருக்கு வழங்கப்பட்டுள்ள பட்டாவை ரத்து செய்ய கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சட்ட விழிப்புணர்வு சங்கம் மாவட்ட செயலாளர் எஸ். ஆனந்தகுமார் முன்னிலை வகித்தனர். சிறப்பு பங்கேற்பாளராக வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன், சுவாமி சகஜானந்தா, விவசாயிகள், தொழிலாளர்கள் நலச்சங்கம் தலைவர் இரா தமிழ்வாணன், சட்ட விழிப்புணர்வு சங்கம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் பூ பழனி ஆண்டவர், மாவட்ட செயலாளர்கள் சிவா, பிரபு, வடிவேல், தமிழ்வாணன், ஆறுமுகம், ராஜ்குமார், புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் என். சங்கரலிங்கம், புரட்சி இந்திய மக்கள் கட்சி தலைவர், இளையநிதி புரட்சி தமிழகம் கட்சியின் மண்டல செயலாளர் சுரேஷ், மாநில செயலாளர் செல்வராஜ், ஏழைகள் முன்னேற்றக் கழகம் தலைவர் அர்ஜுனன் போன்றவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்.